ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு பார்த்திங்கன்னா 200 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க, நல்லா வடிச்சிடுங்க. இப்போ அது கூட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சதை நம்ம மிக்சிங் பவுலில் இப்போ சேர்த்துடலாம். இப்போ பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க. ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்குங்க. ரொம்ப பெருசாக பிடிச்சிட்டிங்கன்னா வேக வைக்கிறதுக்கு லேட் ஆகும், அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையுமே நம்ம ஒரு இட்லி தட்டில் மேலே துணி வச்சுட்டு அதில் வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சு, தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஃபயரை மீடியமாக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து அரைச்சிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். அடுத்ததான் நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, அது கூடவே வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கரிஞ்சிடாமல் கிளறி விட்டுக்குங்க. வெந்தயம் சீக்கிரமாக கரிஞ்சிடும். அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க, ஏன்னா ஆல்ரெடி உருண்டையிலையும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. அடுத்ததாக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா நான் 1 எலுமிச்சை அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. இந்த கிரேவி தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை குழம்புல சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணுங்க, அந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்குது, ஆனால் உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம உருண்டை எல்லாத்தையும் இதில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ உருண்டையெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃபயரில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.